சட்டமன்ற தேர்தல் தோல்வி மற்றும் அதற்கான காரணங்கள் குறித்து கோவை மாவட்ட பாஜக அலுவலகத்தில் தேசிய அமைப்பு செயலாளர் PL சந்தோஷ் தலைமையில் மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. அதற்கடுத்தபடியா செய்தியாளர்களை சந்திச்ச தமிழிசை சவுந்தரராஜன் அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெற்றது தொடர்பா விமர்சனம் செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய அந்த விமர்சனம் தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். எதிர்த்து எந்த தீய சக்தியை எதிர்த்து போராடுகிறோம் என்று சொன்னார்களோ அந்த தீய சக்தியின் ஒரு பங்காக இருந்தவர்களோடு சேர்ந்து இன்று ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் புறவாசல் வழியாக அவர்கள் இன்று அமைச்சராகி இருக்கிறார்கள். காங்கிரஸ் பல மாநிலங்களில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கட்சி, ஊழல் அதிகமாக செய்த கட்சி, மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொடுக்காத கட்சி. அதனால மாற்றங்களை கொண்டு வருவோம் என்று சொன்ன TVK அது காங்கிரஸையும் வைத்துக் கொண்டு எப்படி செய்கிறார்கள் என்பதை தான் நாம் இனிமேல் உற்று நோக்கணும். அவர்களின் அழுத்தத்திற்கு எந்த வகையிலும் புதிய ஆட்சி இடம் கொடுத்துவிடக் கூடாது. குறிப்பாக இப்பவே PM ஸ்ரீ புதிய கல்விக் கொள்கை இவையெல்லாம் மக்களுக்கு நல்லது. போன ஆட்சி இதையெல்லாம் வேண்டா வெறுப்பாக அணுகியதால ஒரு மோதல் போக்கை கடைபிடித்ததனால தான் மக்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். பக்கத்துல பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா PM ஸ்ரீ திட்டம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது, புதிய கல்விக் கொள்கை. ஆக மக்கள் எப்பவுமே ஆக்கப்பூர்வமாக நடவடிக்கைக்கு தான் ஆதரவு தருவார்கள். இவர்கள் மறுபடியும் இவர்களையெல்லாம் சேர்த்துக்கொண்டு நல்ல ஆட்சி செய்யாம அரசியல் செய்தார்கள் என்றால் மக்கள் மறுபடியும் சிந்திக்க ஆரம்பிப்பார்கள் என்பதை எச்சரிக்கையோடு நீங்க அணுகணும். இன்னைக்கு பதவியேற்பு விழால வந்தே மாதரம் பாடல் தான் முதல்ல பாடியிருக்காங்க. அவங்க கூட இப்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய கம்யூனிஸ்ட் எல்லாமே அதை விமர்சனம் பண்றாங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த விமர்சனம் தேவையில்லாதது. வந்தே மாதர பாடல் நம் நாட்டு உணர்வை தட்டி எழுப்பிய பாடல், நமது சுதந்திர கனலை தட்டி எழுப்பிய பாடல். இந்த பாடலுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். உணர்வு பூர்வமாக இளைஞர்கள் அனைவரும் இந்த பாடலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உள்துறை அமைச்சகம் ஒரு சுற்றறிக்கை எல்லா மாநிலங்களுக்கும் அனுப்பி இருக்கிறது. இன்னைக்கு என்கிட்ட கூட கேட்டாங்க, தாவேக அமைச்சர் ஒருவர் இனிமே நாங்க அதை பின்பற்ற மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா தாவேக அமைச்சர் அப்படி பொத்தாம் பொதுவா கருத்து சொல்ல முடியாது. அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெற்றது தொடர்பாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் விளக்கமளித்த காட்சிகளையும் விமர்சனம் செஞ்சதையும்